இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்ல மாவு அரைச்சு எப்படி புட்டு பண்ணலான்றத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு பச்சரிசி, 1/4 கப்பு புழுங்கல் அரிசி. இது ரெண்டும் 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்ச அரிசி ஒரு சுத்தமான துணியில பரப்பி வச்சு ஃபேன் காத்திலே காய விடுங்க. அரிசி இது மாதிரி விரலால நசுக்கினா நொறுங்கணும், அதுதான் பதம். இப்ப இதை நாம மிக்சியில அரைச்சிட்டு வரலாம். ஈரத்தன்மை இல்லாம பாத்துக்கோங்க. ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ரவை விட கொஞ்சம் நைஸா, அது போதும். ஒரு வானலி சூடு பண்ணி அதுல இந்த அரைச்ச மாவு போட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சு ஈரப்பதம் இல்லாம வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் போனாலே போதும். இந்த வறுத்த மாவை ஒரு சுத்தமான துணியில இல்லைன்னா ஒரு பேப்பர்ல பரப்பி ஆற விடலாம். இதுல இருந்து தேவையான அளவு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். கட்டி கட்டியா வராம உடைச்சு உடைச்சு பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி கையில இது மாதிரி பிடிச்சா இது மாதிரி உடையணும், இதுதான் பதம். புட்டு கூட இல்லாதவங்க இது மாதிரி குக்கர்லயும் பண்ணலாம். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க, அது கொதிக்கட்டும். இந்த டைம்ல நமக்கு புட்டு மேக்கர்ல புட்டு அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சில்லு போட்டுக்கோங்க, அதுக்கு மேல துருவி வச்ச தேங்காய், நாம நனைச்சு வச்ச புட்டு பொடி, அப்புறம் கொஞ்சமா தேங்காய், அப்புறம் புட்டுப்பொடி. இது மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி தேங்காய் போட்டு புட்டு மேக்கரோட மூடி இது மாதிரி கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் மூடி இது மாதிரி கவர் பண்ணி இந்த ஹோல் இது மாதிரி செட் ஆகிற மாதிரி பாத்துக்கோங்க. புட்டு மேக்கர்ல தேங்காய் புட்டு பொடி அரேஞ்ச் பண்ணும்போது மேல கொஞ்சமா கேப் விட்டுக்கோங்க, ரொம்ப அழுத்தி வைக்க வேண்டாம்.
ஆவி மேலே வந்ததும் ஸ்டவ் ஸ்லோ பண்ணி 10 இருந்து 12 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட புட்டு தயார். வாங்க இது பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நீங்களும் இதே மெத்தட்ல பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த புட்டுக்கு சைட் டிஷ்ஷா கடலைக்கறி சூப்பரா இருக்கும். அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.